முனியா இதுமா இப்போ சரி டிரைவர் இதுல இருக்குது விலாசம். நான் சொன்ன ரூட்லயே போ, எவன் இருக்க மாட்டான். பொருளை சேர்த்துட்டு பணத்தோட வந்துரு. சரி சரி பரப்புடு, யாரும் இல்ல. நான் இருக்கேன். அப்பா பேசாம இந்த நெல்லை எல்லாம் அரசாங்கத்தை ஒப்படைச்சு அங்க ஒப்படைச்சா அப்புறம் நமக்கு நம்ம தேவைக்கு மேல உள்ளதான் ஒப்படைக்கிறோம். அப்படி செஞ்சுட்டா அப்புறம் அதிக விலை எப்படி கிடைக்கும்? ஏன்பா ஒவ்வொரு பொருளையும் உற்பத்தி செய்யறவங்க எல்லாருமே தனக்கு போக மீறியே அதிக விலைக்குத்தான் விற்கிறது முடிவு செஞ்சா நீங்க கட்டி இருக்கிற வேஷ்டி கூட நியாய விலைக்கு கிடைக்காதுப்பா. அப்படின்னா நான் முன்னமே சொல்லியிருக்கேன், நீங்க தவறான எந்த காரியத்தை செய்தாலும் அதை எதிர்க்க முதலால் நானத்தான் இருப்பேன். எல்லாம் உனக்காகத்தான் நான் செய்கிறேன். உனக்கு விருப்பம் தான் வேண்டாம், நீ சொன்னபடி அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிடறேன்டா. அப்பா சரிப்பா வீட்டுக்கு போ. அப்பா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். டிரைவர் கேட்டு இல்ல, இன்னும் ஏன் நிக்கிற? வீட்டுக்கு போ. லாரி மூட்டைகளை இறக்கிறதுக்கு முடியும் இல்ல, அதனால காலையில வந்து லாரி எடுத்து போயா. சரிங்க. பையனுக்கா தாயா அப்படி சொன்னேன், ஜாக்கிரதையா எடுத்து போ. நான் சொல்றது 100% உண்மை. நாம் சீக்கிரமா போனா பண்ணையாருடைய லாரியை பாதி வழியிலேயே மடக்கிடலாம். லாரி நம்பர் தெரியுமா? ஏன் தெரியாது? MSR 6997. ஜீப் ரெடி பண்ண சொல்லு. இன்னும் இவ்வளவு நேரமா லாரி காணுங்களே? அதான் தெரியல. ஒருவேளை கண்டிப்பா இந்த வழியா தான் வந்து தீரணும். சார் சந்தேகப்படாதீங்க, நிச்சயமே இந்த வழியே தான் வந்தாகணும். ஐயா என்ன முடியா? லாரியை நெல்லு போச்சு, அதை பிடிக்க சுங்கவா தவிர போலீஸ் இருக்குதான். நெல்ல திருத்தனமா அனுப்புனீங்க. இந்த விஷயத்தை போலீஸ்க்கு யார் சொல்லிருப்பா? வேற யார்? எனக்கு தான் வீட்டுக்குள்ளேயே விரோதி இருக்கிறானே. முத்தையாவையா சொல்றீங்க? ஆமா ஆமா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, அவனால ஆபத்தோ அவமானமோ நிச்சயம் வராது. டிரைவர் ரைட்ல திருப்பு. போ. ஏப்பா MSR 6997 நம்பர் உள்ள லாரியை வழியில் எங்கேயாவது பாத்தியா? பார்த்தா சார். எங்க? ஒரு மைலுக்கு பின்னாடி வேகமா வந்து ஹைவே சைடு திருப்பிட்டு போயிட்டான் சார். சார் இன்ஸ்பெக்டர் சார், அவன் போற போக்க பார்த்தா ஏதோ கள்ளக்கடத்த சாமான கொண்டு வரா தெரியுது சார். தேங்க்யூ. போயிட்டு நான் வரேன் சார். ரைட் போயிட்டு. இன்ஸ்பெக்டர் சார் ஒரு நிமிஷம் வாங்க. நம்ம இங்க இருக்கிற செய்தி எப்படியோ அவங்களுக்கு எட்டி இருக்கு, அதனால தான் ரூட்டை சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டாங்க. சீக்கிரமா புறப்பட்டா உடனே அவங்களை பிடிச்சிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் முத்தையா. தேவைக்கு அதிகமா உள்ளது இப்படி பொறுப்போடு கொண்டு வந்து ஒப்படைக்க உங்க மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இருந்தா நம்ம நாட்டுல உணவு பஞ்சமே ஏற்படாது. இந்தாங்க செக். அரசாங்க தானிய கொள்முதல் ஏஜென்ட் பாத்தீங்களா, எங்க நெல்லெல்லாம் ஒப்படைச்சிருக்காங்க. மிஸ்டர் வேலு, இனிமே இப்படி தவறான செய்தியை கொடுக்காதீங்க, எச்சரிக்கிறேன். மிஸ்டர் வேலு, கங்க்ராச்சுலேஷன்ஸ். குற்றம் யார் செய்தாலும் தடுக்க வேண்டியதுதான், அது நம்ம கிட்ட இல்லாம பாத்துக்கணும். குட் பை. பாத்தீங்களா முதலாளி, அன்னைக்கு கையால் அடிச்சுட்டு போன, இன்னைக்கு வார்த்தையால் அடிச்சுட்டு போன. பாக்குறேன். ஆடா தனியா வந்திருக்கிறியா, போலீஸையும் கூட்டிட்டு வந்திருக்கிறியா? இந்தாடா உன் அப்பன் கையில விலங்க மாட்டி ஜெயில கொண்டு போய் தள்ளு. நான் விலங்கோட வரல, செக்கோட வந்திருக்கேன். செக்கா? ஆமா, நீங்க கள்ளத்தனமா லாரி அனுப்ப நல்ல அரசாங்க கிடங்களை விட்டுட்டு செக்கோட வந்திருக்கேன். ஆத்திரப்பட்டீங்களே, இப்ப என்ன சொல்றீங்க? போதும் நிறுத்து. நியாயம் தானே, லாபம் எல்லாம் போச்சேன். முதல் போனாலும் பரவாயில்ல, மானம் போகக்கூடாதுன்னு குடிச்சீங்க, புள்ள காப்பாத்திட்டான். போலீஸ் தேடி வந்தது. நெல்ல போட்டாதானே இந்த தொல்லை எல்லாம். இனிமே வாழையோ கரும்போதா போட போறேன். அப்புறம் எப்படி பிடிக்கிறாங்க பாக்குறேன். ஓட விட்டா தானே. என்ன சொன்னேன்? நெல்லு விளைஞ்ச இடத்துல நெல்லு தான் விளையணும். ஏன் நிலத்துல நான் எதை வேணும்னாலும் பயிர் செய்வேன், யார் கேட்கணும்? அப்பா, உள்ள விளைச்சலே பத்தாதுங்கிற இந்த நேரத்துல நீங்க இப்படி செய்யறது தேச துரோகம். முத்தையா, அப்பா, சட்டப்படியே உங்களை தண்டிக்கலாம்.
கேட்டியா? உன் மகன் பேசுறத கேட்டியா? இனிமே வெறுக்கிறவர்கள் எனக்கு நிம்மதியே கிடையாது. ஓஹோ, நிம்மதியே இல்லையா? என்னங்க இது பையன் வருத்தப்பட்டுக்கிட்டு போறான், பேசாம நிக்கிறீங்களா? கூப்பிடுங்களா. போனா போகட்டும், இனிமே அவன் முகத்திலே நான் முடிக்க மாட்டேன். அப்படியா? சரி. ஏய், நில்லு. நீ எங்க போற? நான் என் மகன் கூட போறேன். அப்போ உனக்கு புருஷன் பெருசு இல்லையா? எனக்கு புருஷன் தான் பெருசு. என்ன ஏன் போறேன்? உங்களுக்காகத்தான் போறேன். என்னது எனக்காகவா? ஆமா, வீட்டுக்குள்ள இருக்கிறப்பவே உங்களுக்கு இடைஞ்சல் பண்றான். வெளியில போய் 4 விவசாயிகளை சேர்த்துக்கிட்டு என்னென்ன செய்வானோ, நானும் அவன் கூட இருந்தா அப்பாவுக்கு எது அப்படி எல்லாம் செய்யாதாடான்னு அப்பப்ப தடுத்துக்கிட்டு பண்ணல. நீ சொல்றது சரிதான். சிவகாமி நில்லு. நீங்க 2 பேரும் என்ன விட்டுட்டு போயிட்டா என்ன ஏன் மதிப்பான்? இப்ப என்னதான் செய்ய சொல்றீங்க? சிவகாமி, என் பேரை சொல்லாம நீயா அவரை சமாதானப்படுத்துற மாதிரி ஏதாவது சொல்லி தாஜா பண்ணி வைங்க. ஆமா, நீங்க பேசுறதையும் பேசுறது நான் போய் சமாதானம் பண்ணணும். அப்பா அப்பங்கிட்டையும் பிள்ளைகிட்டையும் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். என்னடா அதெல்லாம்? அம்மா, அம்மா ஒருத்தர் இந்த வீட்டுல இருக்கிற நினைவு இருக்கா உனக்கு? இருந்தா அப்படி எல்லாம் செய்வியா? அவதான் வீட்டோட போக சொல்லிட்டாங்க. ஏன் சொல்றாரு? நான் செய்யலாம் தப்பா தெரியுது. அவர் செய்யறதும் தப்பா இருக்குல்ல உனக்கு? அவ தப்பு தான் செய்யறாரு. அப்பா போறதுமே முடிவு பண்ணிட்டேன். வேற என்ன பண்றது? சரிடா, நானும் எங்கேயாவது போறேன். அம்மா, என்னது? என்னடா நீங்க 2 பேரும் ஒண்ணு இல்லைன்னா எனக்கு எதுல வாழ்வு? இப்ப என்னமா செய்ய சொல்றீங்க? அப்படி கேள். வீட்டுக்கு வெளியில போய் விரோதத்தை வளர்த்துக்கிறத விட இங்கே இருந்து அவர் மனசை மாத்துறதுக்கு பாரு. அதுதான்டா புத்திசாலித்தனம். ஆமா, புத்தாது. நீ என்னன்னா டேய் முத்தையா, அப்பா காத்துக்கிட்டு இருப்பாரு, வாடா சாப்பிட போலாம். சாப்பிடாமையா? இன்னும் சாப்பிட்டு முடிச்சிருப்பாரு. சாப்பிட்டுருந்தா என்னடா, உன்னை விட்டுட்டு சாப்பிடு வரா. வாடா. வெளியே போங்கவே முடியாது. அடே கண்ணு இல்ல ராஜா இல்ல, வாடா கண்ணு. அப்பா, ஆமா, நீங்க என்னன்னா கூட்டம் பக்கம் பேசுறீங்க. என்னடா அப்ப வந்து உங்ககிட்ட ஏன்டா கெஞ்சிக்கிட்டு இருக்கேன்? வாடா வாடா கண்ணு. ராஜா இல்ல. அப்படியா? கத்திரிக்காய் பொடியா? நிறைய வை, நிறைய வை. போடு. கத்திரிக்காவா? அப்படி வேண்டாம். பாத்தியா, எனக்கு கத்திரிக்காய் பிடிக்கும்னு தெரிஞ்சே அவன் வேணாம் சொல்றான். எனக்கு இன்னைக்கு சோறைய வேணும். கத்திரிக்காயா? ரொம்ப டேஸ்டா இருக்குமே. என்னது? குழம்பு. உடம்பிக்கிட்டு இருக்காத, தெளிவா இருக்கணும். போதும். கூட்டு. கூட்டா? கூட்டு மனம் பாருங்க, அவங்க வீட்டுல இல்லையே. என்ன பண்றது? குடும்பம்னு இருந்தா நவரசம் இருக்கத்தான் செய்யும். ஐயோ, நவரசம் இல்லைங்க, இன்னைக்கு எலுமிச்சம்பழ ரசம் வச்சிருக்கேன். எலுமிச்சை பழம் யாருக்காவது தயிர் தேய்ச்சிருக்கலாம். கேட்டியாப்பா உங்க அம்மாவை? நவரசம் இல்லையா, எலுமிச்சம்பழ ரசம் வச்சிருக்காளா? அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியாதுப்பா. அந்த ஒரு விஷயத்துல நம்ம 2 பேரும் ஒண்ணு ஒத்துக்கோ. சரி, எனக்கு ஒண்ணும் தெரிய வேண்டாம். எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுறீங்களா? அதுவே எனக்கு சாம்பா போடுங்க. போடு, போடு. ஓகே ஓகே. ஆறாதே. எதிர்கால மருமகன். எதிர்கால மருமகன் இல்ல, கடங்காரன். என்ன பொய் கணமா இருக்கு? வெட்டி பணமா? கட்டி கொண்டாந்து இருக்கிற நோட்டு இல்லையா? ரூ நோட்டு தான் நீ வச்சிருக்கிறிய. ரூபா நோட்டை கேட்டேன். நீ அரசாணியா கேட்கிற, எப்ப பார்த்தாலும் நோட்டு கிடைக்கல, சில்லறையா கொண்டு இருக்க. கொட்டு. யார் வராது? யார் வராது? எவன் வர போறா? இருக்கிறது நெய்யும் போடணும். ஏண்டா கொஞ்சம் நிதானம் வேணாம்? எனக்கு இருக்கு. எனக்கு இல்லையா? பொறுக்கு பொறுக்கு. அட பாவி, எந்த கோயில் உண்டியல உடைச்சு கொண்டு வந்தியோ? கடவுளே, ஏன் தப்பு இல்ல, நயா பைசாவா இருக்கு. பிள்ளையார் கோயிலுக்கு ஏன்டா வாயாச்சு சும்மா இருக்க மாட்டேன்? ஏன் வாயாரையா? அப்போ ஏன் வாயில விஷயம் பண்றியா? அது வேற வேலை இல்லையா? ஓகேயா? அப்பா ஏதுப்பா இவ்வளவு காசு கொட்டி கிடக்கு? உங்க அப்பா உண்டியல் திருடி விட்டான். ஆள மாத்திரம் அவன் தான். அப்பா நானும் பொறுக்கிறேன்ப்பா. பொறுக்குமா பொறுக்குமா? பொறுக்கி குடும்பம் செய்ய சொன்ன போச்சுங்க. ஏடா செய்யறத சொல்ற? நீ செய்யற நான் சொல்றா? ஆசையா எண்ணிட்டே பொறுக்கு. தெளியும் தெளியும். அதுவும் அங்க காசு அங்க அங்கன்னு இருக்கான். எங்க இருந்தா என்னடா? போய் இடம் அதுவும் அங்க அதுவும் அங்க அதுவும் அங்க 10 பைசா 5 நயா பைசா 3 பைசா அதை தவிர மேலே இல்லையே. நிச்சயமா பிள்ளையார் கோயில் உண்டியல் தான். கடவுளே, என் தப்பு இல்ல, எல்லாம் அவன் தான். சக்கி சக்கி, உங்க அப்பன் மும்முரமா பொறுக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்துல ஒண்ணே ஒண்ணு, கன்னத்துல ஒண்ணு ஒண்ணு. காச பொறுக்குன்னா என்னடா ஒண்ணு ஒண்ணுன்ற? இப்பதான் என்னையே ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறியா? சீக்கிரம் சீக்கிரம். இது என்ன சீக்கிரம்? எனக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல. என்ன அவசரம் இல்லையா? உங்க அப்பரை பத்தி நீ ஏன் பயப்படுற? அவன் ஒரு மடையன். கண்ணு முன்னால காசை போட்டுட்டோம்னா வேற ஒன்னையும் பார்க்க மாட்டான். தைரியமா கண்ணத்துல ஒண்ணே ஒண்ணு கொடு. கொடு. இத பாரு, ஒண்ணு பண்ணலாமா? 1 2 3 நான் எண்ணி முடிஞ்ச உடனே நீ கண்ணத்துல கொடுத்துடணும். ரெடி? 1 2
என் கண்ண உப்பு கறிக்குதா இனிக்கணுமாடா தேவை தடவை வரட்டுமா என்ன காசை பொறுக்க சொல்லிவிட்டு இங்க பொறுக்கித்தனா பொறுக்கி அவன் சொன்னது சரியா போச்சு பொறுக்கி கடை நான் தொடர்ந்து வரக்கு போகல அங்க போற ஏலே நீ கொண்டாந்தது வட்டி பணம் தானே விளையாடுயா ஏண்டா நீ கொண்டாந்தது வட்டி பணம் தானே எண்ணீங்கல்ல இல்ல போய் எண்ணுங்க ஓஹோ நான் எண்ணும் போது பழையபடி காதல் பண்ணான்னு பாக்குறியா ஏலே இனிமே நீ வரும்போது அசலோட வரணும் அத்தோட நோட்டோட வரணும் இங்க நடந்த விஷயம் யாருக்குமே தெரியப்படும் எது நான் உங்க கரத்துல முத்தம் கொடுத்ததா போறேன் சொக்கி விட்டு சொல்லிடுங்க ஐயோ என்ன அசிங்கப்படுத்துறானே ஏன்னா நான் தான் அதுக்கு இனிமே இந்த பணம் சொல்றேன் இங்க வா தேங்க்யூ அங்கிள். என்ன அப்படி பாக்குறீங்க? அழக ரசிக்கிறேன். பிரமாதம். ஐயோ, நாகரிகமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாலும் பிரமாதம் சொல்றீங்க, நாட்டுப்புறமா வந்தாலும் பிரமாதம் சொல்றீங்க. இதுல எது உண்மை? ரெண்டும் தான். தங்கத்தரை சரண செஞ்சா என்ன, தோடு செஞ்சா என்ன, தங்கம் தங்கம் தானே. ரொம்ப புகழாதீங்க. உன்ன புகழ என்னால முடியாது. கல்லூரி மாணவனா இருந்த உன் அத்தான் தான் வரணும். அது யார் இந்த புது மனுஷன்? நானே தான். விஜய், நான் படிக்கும் போது எனக்கு வரப்போகிற மனைவி எப்படி எல்லாம் இருக்கணும்னு கனவு கண்டுட்டு இருந்தேன் தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. கிளியோபாத்ராவின் கவர்ச்சி, அன்னிபோரின் அழகு, ஜோனா பார்க்கின் புரட்சி, அதோட ஜோவியலான பண்பு, காவிய பேச்சு எல்லாம் கலந்து ஒன்னா திரண்டு ஒரு பெண்ணா வடிவெடுத்திய முன்னாடி வரணும், அவளை நான் காதலிக்கணும் அப்படின்னு எப்படி எப்படி எல்லாம் கோட்டை கட்டியிருந்தேன் தெரியுமா? அப்படி எல்லாம் உங்க அக்கா இல்ல, நீதான் இருக்க விஜய். அக்கா காவேரி, விஜய், காவேரி, விஜய், இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு கேட்டுச்சு. ஆமா, எனக்கு எப்படி தெரியும்? உங்க அக்காவை கேளு, அதுக்கு தானே நல்லா தெரியும் அப்படின்னு. நான் கொஞ்சம் அவசரமா வெளியே போயிட்டு வர வேண்டியிருக்கு. நான் வரட்டுமா? விஜய், நான் வரேன். பொண்ணுங்கிறவ ஜவுளி கடை பொம்மை மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டு அடிக்கடி ஆண்களோட கண்கள்ல படக்கூடாது. நீ அடக்கமா இருந்திருந்தா இந்த அசம்பாவத்தை நடந்திருக்குமா? நிறுத்து. இதுக்கு காரணம் நான் இல்ல, நீதான். என்ன உலக நல்லா யோசனை பண்ணிப்பாரு. என்னை விட நீ அழகுல குறைஞ்சவ இல்லை, அறிவிலையும் குறைஞ்சவ இல்லை. ஆனாலும் நடந்துக்க தெரியல. எனக்கு புத்தி சொல்றியா? படிச்சதை ஞாபகப்படுத்துறேன். அக்கா, கல்யாணம் ஆகாத பொண்ணு தன் அழகையெல்லாம் மூடி மறைக்கணும். கல்யாணம் ஆனவன் தன் அழகையெல்லாம் கணவனுக்கு விருந்தாக்கணும். ஆனா நீயோ கல்யாணமான உடனே உன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்ட. சரியா அலங்காரம் பண்ணிக்காம, கணவன்கிட்ட கலகலப்பா பேசாம, அடுப்பாங்கரையே அகில உலகம் நினைச்சு ஒதுங்கி ஒதுங்கி போறதுனாலதான் இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டு. இப்ப புரியுதா யார் குற்றவாளின்னு? போற நிறுத்து. அம்மா, நான் இன்னைக்கு கொஞ்சம் அவசரப்பட்டு தங்கச்சி அடிச்சுட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. அக்கா போய் சொல்லுதுமா, நல்லதுக்குத்தான் அடிச்சது. நான் தான் தப்பா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுமா. விஜயா, காலையில இருந்து காபி கூட சாப்பிடல. சாப்பிடு. நீயும் தான் சாப்பிடல. சாப்பிடு.
விஜயா, நாளையில இருந்து பாரு நான் எப்படி நடந்துக்கிறேன்னு. இனிமே நானும் அடக்கொடுக்கமா நடந்துக்கிறேன். விஜயா,